பொங்கலூர் மணிகண்டன் எல்லாரும் சொல்றது விஜய்க்கு கூடின கூட்டத்தை பத்தி அடுத்த டாக்கா வச்சுட்டு இடம் சரியில்லை அப்படின்றாங்க. இங்கே தானே அதிமுக பிரச்சாரம் நடத்தினாங்க போன வாரம். அதிமுக அவ்வளோ கூட்டம் கூட்டுச்சு. இந்த இடம் அதிமுக கூட்டினதால தானே அடுத்த வாரம் இவங்களுக்கு இங்கே பெர்மிஷன் கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் 40 பேர் என்பது எங்களுடைய அருகாமை மாவட்டத்தில் நடந்திருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய துக்கமாக இருக்கிறது. நேற்றிலிருந்து எல்லோருக்குமே அது தாக்கம் இருக்கிறது. குறிப்பாக வெள்ளகோயில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்தெல்லாம் அங்கே சென்று பலர் பலியாகி இருப்பது மிக வருத்தத்துக்குரிய அந்த நிகழ்ச்சி. அதை ஒரு மிக மன வேதனையோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ அடுத்ததுங்க, பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் தான் அவர்கள் பயணிப்பது. எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, கட்சி இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான், நம்முடைய உறவுகள் தான். இப்போ அவர்கள் ஒரு இடத்துல பாதுகாப்பாக கூறுவதற்கு, அவர்கள் பாதுகாப்போடு இல்லம் திரும்புவதற்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியது அரசு தான். ஏன்னா ஒரு சினிமா நடிகர் என்கிற போது நீங்க அரசியலை தாண்டி பேசணும். திரு விஜய் அவர்கள் ஒரு சினிமா நடிகர். முதல்ல அதுதான். இப்போ பெருந்தகை அண்ணா சொன்னாரு, அரசியல் என்பது பேராசை கொல்லும் நிகழ்ச்சி அல்ல அப்படின்னு சொன்னார். அதாவது பேரன்பு கொள்ள வேண்டும் சொன்னார். அரசியல் வைத்து யார் பேராசை கொண்டாலும் அது ஆபத்து தான். அப்படித்தான் பொதுவாக நடக்குது அரசியல். இது அரசு பொறுப்பேற்றுக்கணும்ன்றது சரியா இருக்கா? அதாவது கூட்டத்தை ஆள் வச்சு கூட்டுறது அந்த கட்சி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும், தாவேக்காவா இருந்தாலும் வண்டி வச்சு கூட்டு வரீங்க. ஆனா அரசு தான் பொறுப்பு. அரசுக்கு கவனம் இருக்கணும். அரசு தான் இதுக்கு முழு பொறுப்புன்றது சரியா இருக்குமா? அரசுனா திரு ஸ்டாலின் அவர்களை கூட சொல்ல, காவல்துறைக்கு முழு பங்கு உண்டு. ஏன்னா ஒரு பெரும் கூட்டம் கூடும் என்றால் ஒரு காவலுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கணும். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்த நிகழ்ச்சி கூட பாருங்க, அவரு ஏடிஜி தெளிவா சொல்ற 137 பேர் போதுமா சார்? இது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா எப்படி அந்த 137 பேரை வெட்டி வச்சு கட்டுப்படுத்தீங்க? இதுவே சரியாக இல்லை. அப்போ திரு விஜய்க்கு 500 பேர். அப்போ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கூட்டம், இது மறுக்க முடியாது. அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அல்ல. அவர்களுக்கு இதுவாக திரையிலேயே பார்த்த ஒரு நடிகரை நம்ம தரையில பார்க்க வேண்டும்ங்கிற ஆர்வத்தில் வர்றாங்க. அப்போ அவர்களால் ஒழுங்குபடுத்த முடியாவிட்டாலும் காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. இன்னொன்றுங்க, திரு விஜய் அவர்கள் அந்த கலந்து கொண்ட நிகழ்ச்சியில உள்ள நுழையும் போதே பார்த்தோம், எவ்வளவு உங்க தொலைக்காட்சியில பார்த்தோம். இப்போ ஒரு 3-4 விஷயம் பார்க்கிறேன். ஒன்று, விஜய் அவர்கள் பேசுகிற போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இரண்டாவதாக அங்க நடக்கிற சம்பவம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கவங்க தெரியாம இல்லை, ஏதோ நடக்குதுன்னு தெரியுது.